இன்னொருத்தர் ஒரு ஏழை சஹாபி, ஒரு ஏழை தோழர், அது ஏதோ போயிட்டு வரும்போது அந்த தோழர் பயணித்த ஒட்டகம் ரொம்ப நோஞ்சானா இருக்கு. அவருக்கு தெரியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு இவர் ஒரு தந்தை இளம் வயதிலே மரணித்து விட்டார். இவருக்கு கிட்டத்தட்ட 6-7 சகோதரிகள் இருக்கிறாங்க. இவர் தான் அந்த ஒரு சகோதரர் தான் அந்த முழு குடும்பத்தையும் பாதுகாக்கணும் தெரியும். அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க, என்னப்பா நோஞ்சா ஒட்டகத்தை வச்சிருக்க, இதை எனக்கு கொடுத்துரு. நபிகள் இது ஒண்ணுதான் எனக்கு இருக்கு, வேற சொத்தே இல்லை அவருக்கு. ஆனா நபிகள் என்ன செய்யறாங்க, சரி விலைக்கு வித்துறோம், ஒரு வேலை பேசி ரொம்ப நீ ஒரு வருஷமா கிட்டலக்க ஒண்ணுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 100 தீர்க்கமோ தீனாரோ சொல்லி பேசுறாங்க. அவர் என்ன செய்யறாரு, வீட்டை நபிகள் வீட்டுக்கு முன்னாடி அந்த ஒட்டகத்தை கட்டிட்டு போயிடாரு. தன்னோட இன்னொரு தோழர் அனுப்பிச்சு பணத்தையும் கையில கொடுத்து அந்த ஒட்டகத்தையும் கையில கொடுத்து அவர் கிடப்பாரு நபிகள் பெருமானார். இந்த ஒட்டகத்துக்கான கிரயத்தை அவர் போய் கொடுத்து இந்த ஒட்டகத்தையும் அன்பளிப்பா கொடுத்துருக்கு. அதான் என்னன்னா, அந்த தோழர் ஏழ்மையில இருந்தாலும் கூட அவருடைய உள்ளம் என்ன செய்யக்கூடாது, அவர் இதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருவூலத்தை கூப்பிட்டு அவர் அவர் மனம் நோய் விடுமோன்னு சொல்லி அவருடைய ஒட்டகத்தை, நோஞ்சான ஒட்டகத்தை விலைக்கு வாங்குற மாதிரி வாங்கி அந்த பொருள் அன்புறப்ப கொடுத்தா அவருடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் மதிச்சிருக்கிறாங்க. தன்மானத்துக்கு இழுக்கு வராமல் ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன் இன்னொருத்தர போய் இறந்து இருப்பதை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும். நமக்கெல்லாம் சில நேரங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையில சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அந்த சூழ்நிலை நபிகள் பெருமானார்கள் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்த விடக்கூடாது என்பதை எந்த அளவிற்கு கவனமாக இருந்தார் பார்க்க. இப்படி தனி மனிதத்துடைய தன்மானத்தை பார்ப்பதிலே, பாதுகாப்பதிலே, அவரை கண்ணியப்படுத்துவதிலே எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார்கள் உயர்ந்தர் என்றார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க.